கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபை உண்டாவதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்பொழுது நீ சிறைச்சாலைகளை போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். சிங்க கபிக்கு போனாலும் கூட தான் இருப்பேன். சீரும் நெருப்புக்குள்ள உன்னை தூக்கி போட்டாலும் நான் அங்கே தான் இருப்பேன். இருங்கள் என்று சொல்லவில்லை, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை. இது அவன் எழுதுறான் பாருங்க, யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம். எனவே நீங்கள் செல்லுகிற வழியெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு தாங்க. அவருடைய அன்பு நிபந்தனையற்றது. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவை. அவருடைய ஐஸ்வர்யம் பூமி தாங்க முடியாதவை. அவருடைய ஆற்றல் மனித அறிவினாலே புரிந்து கொள்ள முடியாதவை. அவருடைய செயல்கள் அல்லது அவருடைய வழிகள் எல்லாம் அற்புத வழிகள், சூப்பர் நேச்சுரல் வழிதாங்க. இந்த வெளிச்சத்தோடு இன்றைய செய்திகளை நாம் கவனிக்க போகிறோம். பாருங்கள், 235வது அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரன் விஸ்டம். வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் இந்த தலைப்புகள் எல்லாம் தருகிறார். பாருங்களேன், என்ன தலைப்பு? வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு. யாருக்கு? சத்தியத்தை சரியாக அறிந்த பிள்ளைகளுக்கு வாழ்வே வாய்ப்பு தாங்க. பிரச்சனையே வாய்ப்பு தாங்க. தடை கற்கள் எல்லாம் வாய்ப்பு தாங்க. பற்றாக்குறையே வாய்ப்பு தாங்க. நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் பைபிள்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை உதாரணம் வேணும் உங்களுக்கு? எலியா, எலிசா, தாவீது, யோசுவா, பவுல், பீட்டர், ஜீசஸ் கிரைஸ்ட். இவர்களுக்கு வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு தான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்ன செய்து வாழ்வை சிறப்பாக்க வாய்ப்பு கொடுக்கிறார். சரிங்களா? எவைகளை பெற்று, அல்லது நான் இப்படி கேட்கிறேன், இப்படி சொல்றேன் பாருங்களேன். உங்களை வாழ வைக்கவும், உங்கள் மூலமாக உலகத்தை வாழ வைக்கவும் தடை கற்களை எல்லாம் நீங்கள் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள போகிறீர்கள். நான் திரும்பவும் சொல்லணுமா? பாருங்க, எலியா, எலிசால பஞ்சத்தை போக்கணும், தலைகளெல்லாம் நிக்கலங்க. சூப்பர் நேச்சுரலா பஞ்சத்தை போக்கி கொண்டார்கள். ரைட்? எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. 1000 வசனம் இதுக்கு எடுக்கலாங்க. 1000 வசனம் எடுக்கலாம். எதுவுமே சாதகமா இல்லைங்க. யாருக்கு? திக்குவாயனுக்கு. அவன் பேக்ரவுண்டும் சரியில்லை. கொலை செய்தவன், திக்குவாயி, மந்தனாவு. பார்வோட்ட போய் எப்படிங்க பேசியிருப்பான்? என் ஜனத்தை போக விடு அப்படின்னு பேசணும். ஜனத்தை இப்படிதாங்க பேசியிருப்பா. ஐயா, அந்த திக்குவாயனை கொண்டு அநேக ராஜாக்களை திக்குமுக்காட செய்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவன் எல்லாவற்றையும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. பாருங்க, ஏன் நம் வாழ்வு நல்வாய்ப்பு, ஏன் நம்முடைய வாழ்வெல்லாம் வாய்ப்பு, ஏன் நம்முடைய வழியெல்லாம் வாய்ப்பு என்று சொல்லி பல 7 காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். சரிங்களா? முதலாவது பாருங்களேன், 24/7 அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையாங்க? எத்தனை வசனம் வேணுங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்பொழுது நீ சிறைச்சாலைகளை போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். சிங்க கபிக்கு போனாலும் கூட தான் இருப்பேன். சீரும் நெருப்புக்குள்ள உன்னை தூக்கி போட்டாலும் நான் அங்கே தான்டா இருப்பேன்.
3 செட் ஆஃப் பீப்புள் சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாரை விட புதிய ஏற்பாடின் கீழ் வாழுகிற நாம் மிக சால சிறந்தவர்கள். We have great opportunities. Why? இவர்கள் எல்லாரும் யாருங்க? சிறைச்சாலையில யோசேப்பு தள்ளப்பட்டான். தேவன் அவனோடு கூட தான் இருந்தார், அவனுக்குள்ளாக வாசம் பண்ணவில்லை. சிங்கக்கபிக்குள்ள தள்ளப்பட்டான். தேவன் தானியேலு கூட தான் இருந்தாருங்க, அவனுக்கு உள்ள வாசம் பண்ணலங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க சீரு நெருப்புகளை தள்ளி போட்டாங்க. ஐயா, தேவன் அவர்களோடு கூட தான் இருந்தார், அவர்களுக்கு உள்ளே இல்லை. இவர்கள் எல்லாரையும் பழைய ஏற்பாடு என்ன குறிப்பிடுகிறது தெரியுமா? இவர்கள் தேவனுடைய ஜனங்கள். நாம் யாருங்க? அவருடைய பிள்ளைகள்ங்க. நாம் யாருங்க? தேவர்கள்ங்க. சொன்னவர் தேவன். என்னை படைத்த என் தேவன் சொல்லிட்டாருப்பா, நீ தேவனா இருக்கிறாய் என்று சொல்லி. என்னைக்கு நீங்க இதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமையான தேவர்களே? ஹல்லேலூயா. ஓ பாருங்கள், மோசேக்கு ஒரு பயங்கரமான திகைப்பு வருது. நான் இதை எப்படி ஆண்டவரை கொண்டு போக முடியும்? ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, என் சமூகம், மை பிரசன்ஸ், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாக செல்லும். நாட் ஓன்லி தட், உனக்கு ஒரு ரெஸ்ட் தருவோம்ப்பா. நீ பதஷ்டப்பட மாட்ட, நல்லா தூங்குவா, ராத்திரி நல்லா தூங்குவா. ஐயோ இந்த ஜனங்கள் நிறைய இருக்காங்களே, ஐயோ ராஜாக்கள் வந்துட்டாங்களே, ஐயோ செங்கடல் வந்துட்ட, நீ பதஷ்டப்படவே மாட்டாங்கிறாருங்க. வாசிக்கவா உங்களுக்கு அதை பாருங்கள். அங்கே எக்ஸடஸ் 33:14, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அவரை கட்டிப்பிடிச்ச ஒரு கிஸ் பண்ண வேண்டாமல்ல? ஐயா, நீ திகைத்து போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது இந்த வார்த்தை உனக்கு, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாக செல்லும் என்பது பழைய ஏற்பாடுங்க. நீயே என்னுடைய பிரசன்னம். எத்தனை பேர் புரியுதுங்க? அப்படி என்றால் என்ன பொருள்? நீதாப்பா ட்ரபிள் ஷூட்டர். மோசே கூட தேவன் போனாருங்க, அநேக பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். இப்போ நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீயே தீர்வு. என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? நான் ஒரு 750 பேர் வந்த கூட்டத்தில் பேசினேங்க. கர்த்தர் கிருபையாக அநேக அற்புதங்களை என்னை கொண்டு செய்தார். அதில் கடைசியில் வந்தவங்க சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் உள்ளே வரும்பொழுதே இந்த கட்டி மறைஞ்சிட்டு, ஏன்? அவருடைய பிரசன்னமாக நான் இருக்கிறேன். எந்த வசனத்தின் அடிப்படையில்? யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். அந்த வசனத்தை யாரு சொன்னா? இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து சொன்னாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால நீங்க தேவ பிள்ளைகளானீங்க, நீங்கள் இப்பொழுது தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு அது மனுஷனுடைய வார்த்தை இல்லையே. என்றைக்கு சபையே இதை ஏற்றுக்கொள்ள போகிறாய்? பரலோகம் உன்னை அல்லவா நம்பி இருக்கிறது. கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசுவை நம்பி இருந்த பரலோகம், கிபி முதல் நூற்றாண்டிலே சீஷர்களை நம்பி இருந்த பரலோகம் 21வது நூற்றாண்டுல உன்னை அல்லப்பா நம்பி இருக்கு. அதற்கு தானே தேவன் என்கிற ஸ்டேட்டஸை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு. அப்படியே பிடிச்சிக்க. ஒரு பாட்டு எழுதிடுவோம், வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு. அல்லேலூயா. ஐயா தூள் கலப்புறாங்களா ஐயா? யார் ஐயா? பழைய ஏற்பாட்டில் எலியா, எலிசா. பஞ்சம் வந்தா அவனே தீர்வு கொடுத்தா. எலியா என்ன தீர்வு கொடுத்தா? ஏம்மா இந்த ஊர்ல உள்ள எல்லா பானையும் வாங்குமா, உன்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்கலாம் ஊத்து, எல்லாம் பெருகிறோம், அதை விற்று அடுத்து நான் என்னைக்கு மழை வரும்னு சொல்லுவேனோ அது வரைக்கும் என்ன செய்யாது, உனக்கு பஞ்சமே வராது, இதை வித்து வாழ்ந்துரு. மிகப்பெரிய பஞ்சம் எலிசா காலத்துல சமாரியாவில் வந்தா பாருங்க. வாழ்வெல்லாம் வாய்ப்பெல்லாம், வாழ்வெல்லாம் வாய்ப்பு தான்ப்பா, பிரச்சனையெல்லாம் வாய்ப்பு தான்ப்பா. எலிசா ஜூனியர் எலைஜா, எலிசாவுடைய ஜூனியர் வந்தான் பாருங்க. நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காதுட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யாருக்கு? இந்த எலியா, எலிசா. ஏன்னா மார்க் 11:23 கிடையாது பாருங்க அவங்களுக்கு. உன்னை தலையில கொட்டுற மாதிரில சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன சொன்னாரு? எவனாகிலும் எவளாகிலும், அது ராகாபா இருந்தாலும் சரி, சொதப்பல் மன்னன் பேதுருவா இருந்தாலும் சரி,
கொலை செய்த தாவீதா இருந்தாலும் சரி, என்ன நடக்கும்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உன்னை பார்த்தா சொல்றாரு, மகனே நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே, அப்பாலே போ என்று சொல்லி சொல்லு மகனே, நாளைக்கு பஞ்சம் தீர்ந்துரும் என்று சொல்லு மகனே, இவனுக்குள்ள ஐத்தியக்குள்ள உயிர் இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எழுதி தந்துட்டாரு, சொல்லிட்டாரு. சொல்லி சொல்லி நூத்துக்கணக்கான பிரச்சனையை தீர்க்கிறாரு. இன்னொன்னு ஜெபம் பண்ணிட்டே கிடக்காங்க. யவீருவின் மகள் இறந்து போனாங்க. ஏன் எழுதி வச்சிருக்கு? செத்தவங்களை எழுப்புறதுக்கு இயேசுவை பின்பற்றும்படியாக எழுதி வைத்திருக்கு. Am I right or not? நான் சொல்றது சரியா தப்பாங்க? தலிதா கூமி, சிறு பெண்ணே எழுந்திரு, லாசருவே எழுந்திரு. ஐயா, வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதில் என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே எக்ஸோடஸ் 33:14 அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் போகிற இடத்துல, என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் போகிற இடங்களிலெல்லாம் உள்ள பிரச்சனையை அற்புதமாக தீர்த்து வைக்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இளைப்பாறுதலில் என்னெல்லாம் இருக்குது? தைரியம் இருக்குது, விசுவாசம் இருக்கு, அங்கே பாசிட்டிவ் சிச்சுவேஷன் இருக்கு. நான் செத்தவங்களை எழுப்ப போறேங்க. உள்ள போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், there is a set of people who can stand with me. ஒரு வாலிபன் 45 வயசு பாருங்க, 2 பிள்ளையோட இறந்துட்டான். சொந்தக்காரன் 2 பேரை கூட்டிட்டு போறேன், எழுப்புறேன், ட்ரை பண்றேன், பேசுறேன். அவன் பேர் ஏதோ மறந்து போச்சு பாருங்களேன். மைக்கேல்னு வைங்களேன், மைக்கேல் எழுந்துடான்னு பேசுறேன், எழும்பலை. சரிங்களா? ஒரு 15 நிமிஷம் ட்ரை பண்ணுறோம். அங்கே உள்ளவங்களாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டு போதும் போதுங்கிறாங்க. பின்னால் இருந்து ஒரு சத்தம், ஒரு லேடி சொன்னேன், டேய் இல்லை நீனும் எழுப்ப மாட்டா, இவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, வாயை மூடிட்டு இருந்தானே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன பொருள்? எங்கே போனாலும் தில்லா இருப்பீங்க. அதான் அதனுடைய அர்த்தம். தைரியம், இளைப்பாறுதல்ல தைரியமும் அடங்கி இருக்கிறது. மோசையோடு கூட இருந்து பயங்கரமான அற்புதங்களை செய்து எதிரிகளை முதுகு காட்ட பண்ணின தேவன் உன்னோடு பேசுகிறார். உன் வழியெல்லாம் வாய்ப்பு தான் உனக்கு. இரண்டாவது பாருங்கள், முதலாவது என்ன பார்த்தா அவருடைய பிரசன்னம், இரண்டாவது காட்ஸ் கைடன்ஸ் உனக்கு இருக்கு. நீ வாழ்வெல்லாம் வாய்ப்பு தான், வழியெல்லாம் வாய்ப்பு தான் என்கிற சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் அவர் பேசுகிற சத்தத்தை கேட்பா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எப்படி பேசி யார்கிட்ட எப்படி பேசுறான்னு சொல்லட்டுமா? ஒரு சகோதரர் அழைக்கிறார், 600 கிலோமீட்டர் அங்கேருந்து. நான் சென்னையில் இருக்கேன், அவர் நாகர்கோவிலில் இருக்கார், 700 கிலோமீட்டர். பிரதர், என் தம்பிக்கு நாளைக்கு ஆப்ரேஷன், ஆண்டவர் பேசுகிறாரு, கேன்சல் பண்ணுகிறேன். ஐ கேன்சல் தட் சர்ஜரி. இல்லை அண்ணே, நெஞ்சிலெல்லாம் முடியெல்லாம் எடுத்துட்டாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஐ கேன்சல் தட். கேட்குதா? மெல்லிய சத்தம். அப்போ நான் கேட்குறேன், பிரதர் நீங்கள் உள்ளே போக முடியுமா? அவர் முடியாதுங்கிறாரு. மெல்லிய சத்தம் கேட்கு. என்ன சத்தம்? மோசையுடைய கோலில் இருந்த அந்த ஜீவனை இந்த மொபைலில் டவுன்லோட் பண்ணுங்கிறாரு. நான் பேசுகிறேன், பிரதர் உங்கள் மொபைல் ஃபோனில் நான் இப்பொழுது பவரை டவுன்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் சொல்கிறாரு, அந்த ஷேவ் பண்ண இடத்துல இந்த முடியெல்லாம் எடுத்துட்டாங்களே அந்த இடத்துல போய் மொபைல் ஃபோனை 3 நேரம் வைக்க சொல்லுங்கிறாரு. எனக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குதுங்க. நான் சொன்னதெல்லாம் அவர் செய்தாருங்க. ஆப்ரேஷன் கேன்சல்டுங்க. இதே போல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய நபராக தேவன் உங்களை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வாழ்நாளெல்லாம் வாய்ப்பு தான், வழியெல்லாம் வாய்ப்பு தான். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கிடவர்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி வாழ்வெல்லாம் வாய்ப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது, அவருடைய வழி நடத்துதல் உனக்கு தெளிவாக தெரிந்து கொண்டே இருக்கும். அந்த வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். The book of Isaiah chapter 30 verse 21 I shall read for you. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும்
வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு காதுல தேவ சத்தம் கேட்குதுங்க. என்ன தெரியுமா? அன்றைக்கு அந்த முதலூர் சுதாகரை ஆபரேஷன் தியேட்டர்லேருந்து அற்புதமாக வெளியே கொண்டு வந்த அதே வல்லமை உன் மொபைல் ஃபோனில் இருக்குப்பா. என் ஜனங்கள் நிறைய பேர் ஹார்ட் டிசீஸோடு இருக்கிறாங்க, இதை தொட சொல்லுன்னு எனக்கு சத்தம் கேட்குதுங்க. தொடுறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. 3 நேரம் தொடுங்க இயேசுவின் நாமத்தினால. 1 2 3 செக் பண்ணி பாருங்க. தேவன் உங்களுக்கு புதிய இருதயத்தை தந்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் தேவ சத்தம் தாங்க. ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. ஏன்? நீ தேவனாக இருக்கிறதுனால. ஆமென். 3வது பாருங்கள், யாரெல்லாம் வழிகளை எல்லாம் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார்கள். வாழ்நாள் எல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு, தடைகள் எல்லாம் வாய்ப்பு. 3வது பாருங்கள், இந்த சத்தியத்தை நீங்க அறியணும். எந்த சத்தியத்தை? எல்லாமே நன்மைக்கு ஏதுவா தான் நடக்கு. வாட் டஸ் இட் மீன்? எனக்கு மேட்ச் ஃபேவரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐ அம் தி வின்னர். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறேன். நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பாய்ன்னு சொல்லல. வாசிக்கணுமா அத? ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. Yet amid all these things we are more than a conqueror and gain a surpassing victory through him who loved us. நம்ம நேசிக்கிற தேவனாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோங்க. இருங்கள் என்று சொல்லவில்லை, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை. இது அவன் எழுதுறான் பாருங்க, யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம். எனவே நீங்கள் செல்லுகிற வழியெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு தாங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 3வது, எதனாலே உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு என்பதற்கு 4வது சத்தியம், நீங்க அறிய வேண்டிய சத்தியம் பாருங்கள், எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தான். ஸோ இட் இஸ் எஃபர்ட்லெஸ். எத்தனை எஃபர்ட்லெஸ் பார்க்கணும் உங்களுக்கு? வழியே இல்லை. முன்னால் செங்கடலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் இறைச்சி ஊற்றி அல்லது 3 நாள் உபவாசம் பண்ணி, எல்லாமே எஃபர்ட்லெஸ். ஏனென்றால் எல்லாமே சூப்பர் நேச்சுரல். எனவே உன்னுடைய வாழ்நாள் எல்லாவற்றையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள். உன்னுடைய வழி எல்லாவற்றையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள். கர்த்தர் இதை குறித்து தொடர்ந்து உன்னோடு பேசுவார். 5வது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள், நீங்கள் தண்ணீரை போல அற்புதம் செய்வீர்கள். ஆமென். நமக்கு தெரியும் பாருங்க, டிஜிஎஸ் தினகரன், பென்னி ஹின்னு, கேத்தரின் குல்மேன் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் செய்யலைங்க, லட்சக்கணக்கான அற்புதம் செய்தாங்க. நானே யோசித்து பார்க்கிறேன், கிருபை பாருங்க. 10,000த்திற்கும் அதிகமான அற்புதங்களை தேவன் என்னை கொண்டு செய்திருக்கிறார். ஏன் செய்கிறார் தான் இப்போ சொல்ல போறேன் இல்லையா? அவர் தான் சொன்னாரு, என்னை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னாரு. ஏன் தெரியுமா? நீங்கள் தண்ணீரை போல உங்களாலே அற்புதம் செய்ய முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து எந்த ஸ்டேட்டஸ்ல உங்களை வச்சிருக்கிறான்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுத்திருந்தாரோ அதே சூப்பர் நேச்சுரல் பவரை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? இதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாரு? நீங்க நான் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். நாள்தோறும் அற்புதங்க, நாள்தோறும் அற்புதம், செல்லுகிற இடத்திலெல்லாம் அற்புதங்க. நான் இப்போ சமீபத்தில் பாருங்க, ஹைதராபாத் போயிருந்தேன். இங்கேருந்து வர்றாரு டாக்ஸி, அவருக்கு முதுகு வலி சோகமாக்குறேன். ஏரோப்ளேனில் ஏறியாச்சு. அங்கே பக்கத்து சீட்டுக்காரருக்கு அற்புத சுகம். அங்கே ஒரு சின்ன கூட்டம், ஒரு 20 பேர் தான் வந்தாங்க. 20 அற்புதம். ஐயா, தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய், தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய்,
எண்ண முடியா வியாதிகள் விலகும், எண்ணில் அடங்கா நன்றி ராஜா, எண்ணில் அடங்கா பிரச்சனைகள் தீர்ப்பாய், நன்றி சொல்லி பாடு மகனே. கிருபையிலே பெருகி பெருகி வையகத்தை வாழ வைப்பாய. வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அருமையான தேவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனை மாத்திரம் வாய்ப்பு இல்லப்பா, உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனை உனக்கு வாய்ப்பு தானே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கு நீதான் தீர்வாக இருக்கிறாய். அதனால தான் அந்த லாங்குவேஜ் ஆவியானவர் சொல்றார், எல்லாமே வாய்ப்பு தாங்க. எதற்கு? யவீருவின் மகள் உயிரோடு வர்றா. அங்க எல்லாரும் அஸ்டானிஷ்டு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. இவர்தான் தேவகுமாரன் என்று வெளிப்படுத்தும்படியாக. ஆமென். 3 எபிரேய இளைஞர்கள் அக்கினிக்குள்ள தூக்கி போடப்படுறாங்க. 4வது ஒரு ஆளை அனுப்புறாரு. நேபுகாத்நேச்சார் ஷாக் ஆயிட்டா, பிரமித்தான்னு எழுதியிருக்குங்க. டேய், நம்ம 3 பேரை போட்டா 3 பேரும் பொசிங்கிருவான்னு பார்த்தா 3 4 ஆயிற்று. திகைச்சிட்டான், பிரமிச்சிட்டான், சொல்லிட்டான், இவர்கள் தேவனே தேவன். யாராவது இவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசினா அவர்கள் வீடு எருக்களமாக்கப்படும். சொன்னது மாத்திரம் இல்லைங்க, 3 பேரையும் தூக்கி உயர்த்திட்டான். வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. 6வது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், எங்கே சென்றாலும் நம்மையும் நம்முடைய நாவையும் பிரிக்கவே முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். நான் யோசித்து பார்க்குறேன், என்னுடைய மோதிரத்தில் மட்டும் அந்த பவரை தந்திருக்கலாம், அல்லது ட்ரெஸ்ஸில் மட்டும் அந்த பவரை தந்திருக்கலாம் இல்லையா? என்னுடைய ரிஸ்ட் வாட்சில் பவரை மட்டும் தந்திருக்கலாம், என்னுடைய மொபைலில் மட்டும் பவர் தந்திருக்கலாம். அவர் இதையெல்லாம் தாண்டிட நீ இதை ஏதாவது தொலைச்சிருவாடா. நீ எங்க போனாலும் உன் கூட வரக்கூடிய நாவுல பவர் தரேன்ட்டாருங்க. நாவு. ஒரு மிஷினரி பாருங்க, யூபியில் வேலை செஞ்சவர், டெல்லியில் இருக்காரு. அவருக்கு நாவு புஸ்தகம் கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. திடீர்னு நேற்று கூடுறாரு, அங்கிள் ஐ எம் சோ சாரி. என்ன தம்பி சொல்லுங்க? நான் இப்போ ஒரு 10 நாளாக தான் நாவு புக்கை எடுத்து வாசித்தேன். 1 வருஷம் வீணாயிற்று. ஐயா, வெறும் 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய். உங்களுக்கு காசு கொடுக்க முடியலையா? நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்புகிறேங்க, இதை வாசிங்க. அப்புறம் விசுவாசியின் அதிகாரத்தை வாசிங்க. அப்புறம் ஜெபம் செய்ய சிறந்த வழியாக வாசிங்க. வாங்கி தலை கூட வைக்கிறதா இருந்தால் வேண்டாம். நீங்கள் வாசிக்கிற நபராக இருந்தால் தயவு செய்து இவைகளை வாசித்து உங்களுடைய வாழ்வெல்லாம் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வழிகளை எல்லாம் நீங்கள் வாய்ப்பாக மாற்றி உங்கள் வழியை எல்லாம் நெய்யாக பொழிய பண்ணுகிற ஆற்றல் உனக்கு இருக்கு மகனே, மகளே. வேற எங்கிருந்து வர வேண்டியதில்லை. ஐயா, அந்த அதிசய ஆற்றல் எங்க இருக்கு? நாவல இருக்கு. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. இந்த டாடிக்கு ஊழியம் செய்கிறது மாதிரி ஜாலி ஒன்றுமே கிடையாதுங்க. ஆமாம் ஆமாம், தயவுசெய்து கவனிங்க. நான் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணி அற்புதம் செய்கிறேங்கிற முட்டாள்தனமான பொய்யை நம்பாதீங்க. நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வந்துட்டு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி நாக்கு மூலமா வெளியே வரும், உங்க நிழல் மூலமா வெளியே வரும், உங்கள் மொபைல் மூலமா வெளியே வருங்க. ஷார்ட்டா சொல்ல போனா தொட்டதெல்லாம் தொடங்கும். சரிங்களா? அப்போ பாருங்க, உங்கள் நாவில் உள்ள அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. முதலாவது உங்கள் நாவில் உள்ள அதிகாரத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இட் ஹஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி வசனம். சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கத்தை எழுதுனா அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அப்படி எழுதலைங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான அற்புதங்களை செய்தார். அதில் 99% அற்புதங்களை நாவை பயன்படுத்தி தான் செய்தார். லாசருவே வெளியே வா, நாவை பயன்படுத்தினார். இறையாதே அமைதலாயிரு, நாவை பயன்படுத்தினார். ரைட்?
வேற என்ன நாவை பயன்படுத்தினாரு? வாலிபனே எழுந்திரு, எல்லாவற்றுக்கும் தன்னுடைய நாவை பயன்படுத்தினார். அவருடைய அனந்த ஞானங்க. என் பிள்ளைகள் எங்கேயாவது மொபைலை மறந்து வச்சிருவாங்க, அதனால மொபைல்ல மட்டும் சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுத்தா போதாது, நாவிலே வல்லமை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இவைகளை அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் நெய்யாய் பொழிய பண்ணுவீர்கள். எப்படி? நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அப்படித்தான் கென்னத் கோப்லாண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணுறாருங்க. அப்படித்தான் டிஜிஎஸ் தினகரன் கோடீஸ்வரர் ஆனார். அநேகர் தங்கள் ஆஸ்திகளை எழுதி வச்சாங்க. அப்படித்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு அநேகர் தங்கள் ஆஸ்திகளை எழுதி வைத்தார்கள். அநேக பாவிகள் தங்களுடைய ஆஸ்திகளினால் உங்களை அலங்கரிக்க துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அற்புதம் செய்கிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்களை 2 நிமிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது என்ன தெரியுமா? ஊழியத்திலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்யறதாங்க. இப்போ நான் அந்த மொபைல் ஃபோனை காமிச்சேன், நீங்கள் தொட்டீங்க, காட்டு புது காட்டாக மாறிட்டு. நான் ஏதாவது கஷ்டப்பட்டேன்னா, அப்போது இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, எலிசா சரி, எல்லாமே லகுவாக அற்புதம் செய்தாங்க. அப்போ முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்து. பேசினா போதும், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வச்சா போதும். 2வது, இந்த அற்புதத்தை குறித்து முக்கியமான சீக்ரெட் ஒன்று சொல்ல போகிறேன். சரிங்களா? அந்த சீக்ரெட்டுக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய் எனக்கு காணிக்க அனுப்பலாம். ஏன்னா மிக முக்கியமான சீக்ரெட் என்ன தெரியுமா? அதில் ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்கு. அது என்ன சீக்ரெட்னா, எந்த சீக்ரெட்டும் இல்லைங்கிறதா சீக்ரெட். There is no secret in performing miracles. அப்படி என்றால் என்ன பொருள்? வியாதியஸ்தர் மேல் கைகளை வச்சா சொஸ்தமாகுது. இதில் என்ன சீக்ரெட் இருக்கு? அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னா அவன் கீழே விடுறான் பொத்துன்னு, எழுந்து அந்த பிசாசு ஓடிடுது. இதில் என்னங்க சீக்ரெட் இருக்கு? கவனிக்கிறீங்களா அருமையானவர்களே? ஹல்லேலூயா. ஐயா, வாழ்வெல்லாம் வாய்ப்பு, வழியெல்லாம் வாய்ப்பு. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இந்த செய்தியை ஒரு 5 நேரம் கேளுங்க. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையை எல்லாம் நீங்கள் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுவீர்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் நெய்யாய் பொழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.